ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரொம்ப நாளாகவே மிஷினுக்கு ஒரு கவர் தைச்சி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட் அடித்த மாதிரி இருக்கா, அதனால் கொஞ்சம் கவர் தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தைக்க ஆரம்பித்தேன். நல்லாவே வந்திருக்கு. அது வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து அவங்களே ஃபிட்டாக தைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அரிசி பை வச்சு நான் அதே மாதிரி கட் பண்ண வீடியோ போடல. சரி ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து எல்லாமே கிளாத்தோடு அட்டாச் பண்ணி வச்சுட்டு சைட் பார்ட் ரெண்டுலேயுமே பாக்கெட்டும் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். எல்லா பீஸும் அது மேல் மூடுறதுலேயுமே கைப்பிடி வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கைப்பிடி எல்லாமே வச்சுட்டேன். கைப்பிடி வச்சதுக்கப்புறம் அப்படி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி சரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச் எடுத்து மடித்து தைச்சி ஃபுல்லாக சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறுசி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அது சுற்றி வர ரவுண்டாக ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி தான் தைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இதோடு சேர்ந்து கட் பண்ணுறப்ப கொஞ்சம் இதாகவே இருந்தது. ஆனால் இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜாயின் பண்ணோடனே அது சுற்றி வர ஒரு ஷேப்லேயே ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். சைடில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி வர ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் வச்சு மடித்து அடிச்சிருக்குமா, அதோடு சேர்த்து இப்படி அடிச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் பட்டையாக குண்டாக வரும். கீழே ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா இருக்குமா, அதனால் வச்சு அடிச்சுட்டு அது இப்படி இந்த சைடான்னு கொஞ்சம் குழம்பிருச்சு. கரெக்டாக எடுத்து வச்சு மறுபடியும் அடிச்சுட்டு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாவே வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நல்லாயிருக்கும். உண்மையிலே பெண்களுக்கான கைத்தொழில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லலாம். நமக்கு தேவையான நைட்டியோ எதுவாக இருந்தாலும் நம்மளே அடிச்சுக்கலாம். அதனால் தையலுங்கிறது ஒரு பெண்களுக்கு கட்டாயமான ஒன்றா இருக்குது. நான் அதை ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோடவே அப்புறம் இந்த சுற்றி வர ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள், நீங்களே பாருங்கள் அதில் எப்படி இருக்குன்னு. நல்லா சுற்றி வர அந்த கோவோடு வளைஞ்சி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல்ஃபில்லாகவே இருக்குதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும். நல்லா நமக்கு ஆனதை நம்மளே பண்ணிக்கலாம். கடையில் போய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நான் ஸ்டிச்சிங் இப்போ ஒவ்வொன்றா கற்றுட்டு வர்றேன். அப்படியே அடிச்சுட்டு வரணும். அதையும் ஒருக்க மடித்து டபுள் டேப்பாக மடித்து அடிக்கணும். எப்படி வந்திருக்குன்னு கடைசியாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கா? நல்லா சுற்றி போட்டு நல்லா அதை நீட் பண்ணி விட்டுட்டு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே அங்கே இருக்கிறதையெல்லாம் பிசிறியெல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. பிசிறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், சைட் ஜாயிண்ட்லேருந்து எல்லா ஜாயிண்ட்டுமே ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீட்னஸாக பண்ணி நம்மளே எது இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டால் அது வேறு தானே. அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடித்தேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் தடிமனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கீழே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். கொஞ்சம் எடுப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அத்தனை தடவை மடித்து அடிக்கிறது. ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த அரிசி சாக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் மடித்து அடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமே திருப்பி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறியெல்லாம் வெட்டிட்டு இப்போ பாருங்கள், பாக்கெட்டும் வச்சாச்சு. மேலே கைப்பிடி வச்சு தூக்குற மாதிரியே தூக்கியாச்சு. எடுத்துக்கலாம், நம்ம பாட்டுக்கு மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ போட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மிஷினோடவே சேர்த்து எல்லாருமே சாக்குங்கன்னா கொஞ்சம் லைட்டான துணி போட்டுப்பாங்க. நான் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், தின்னாகவே போட்டுக்கிட்டேன். கெட்டியாக போட்டால் தான் அது பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஜோப்பு வச்சுக்கிட்டேன். சிசரு அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சுற்றி வர பாருங்கள். நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கா. சரி அதான் சேரீ கிளாத் தான் இருந்தது. சரி வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் எல்லா பக்கமே கவர் ஆகிற மாதிரி தான் நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக நானே தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மினிமம் நைட்டு கட் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லுலேயே நான் தைச்சி முடிச்சிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லாயிருக்கா? எதுனாலும் வச்சுக்கலாம். சாப்பீஸ் வச்சுக்கலாம்.
அப்புறம் நம்ம பாபின் கேஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது எல்லாம் கூட அதில் வச்சுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் அகலமாகவே நல்லாயிருக்கு. டேப் வச்சுக்கலாம், எதுனாலும் நம்ம வச்சுக்கலான்னு வைங்களேன். நம்ம திடீர்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு காசே இருந்தாலும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த மாதிரி எதுனாலும் நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கிறதுக்கு சொன்னால் கொஞ்சம் பாக்கெட்டு முன்னாடி வச்சுட்டு இது பண்ணுது. எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.